ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகனூர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பணியை நம்ம அப்பவே தொடங்கிட்டோம். பாகமுகர்கள் அமைச்சோம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பில் கழக உறுப்பினர்கள் சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடிச்சோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், பாகமுகர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிச்சோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகனூர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனா அது என்ன நம்பது இருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் விஷாலாக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் தான் தீட்டியிருக்கிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் இந்த 5 ஆண்டுகள் நிறைவேற்றிய திட்டப் பணிகளுக்கு தொடர்ந்து இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். இன்னும் 5 ஆண்டு காலம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் பல பணிகள் நிறைவேற்றியிருப்போம். அது தடைபட்டு போயிருக்கிறது. அதை எப்படியாவது